வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ராமேஸ்வரத்தில் 4வது கட்ட காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று மாலை பங்கேற்கிறார். 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பொருளாதார வல்லுநர்கள், நிதி ஆயோக் நிபுணர்களுடன் புதுடெல்லியில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10 லட்சம் மாணாக்கருக்கு விரைவில் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட வைணவ திருத்தலங்களில் பரமபத வாசல் திறப்பு பக்தி சிரத்தையுடன் இன்று நடைபெற்றது. இந்தியா இலங்கை மகளிர் அணிகளுக்கிடையேயான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ராமேஸ்வரத்தில் 4வது கட்ட காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று மாலை பங்கேற்கிறார். காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான தொன்மையான தொடர்புகளை நிலைநாட்டும் வகையில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. வாரணாசியில் கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய இவ்விழாவில் தமிழகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர். தமிழ் மொழியின் சிறப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நிகழ்வாக இவ்விழா கொண்டாடப்பட்டதோடு காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையிலான கற்றல், கலாச்சார பரிவர்த்தனைகள் இதில் பறைசாற்றப்பட்டது. நிறைவு விழாவில் மத்திய அமைச்சர்கள் திரு தர்மேந்திர பிரதான், டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி உள்ளிட்டோர் இன்று பங்கேற்கின்றனர். 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பொருளாதார வல்லுநர்கள், நிதி ஆயோக் நிபுணர்களுடன் புதுடெல்லியில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை, எதிர்கால முன்னுரிமை திட்டங்கள் குறித்து நிபுணர்கள் மற்றும் வல்லுநர்களிடம் பிரதமர் கேட்டறிகிறார். இதனைத் தொடர்ந்து வளர்ச்சி, பொருளாதார ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எதிர்கொள்வதற்கான சீர்திருத்தங்களின் அவசியம் குறித்தும் பிரதமர் ஆராய்கிறார். அடுத்த கட்ட பொருளாதார திட்டமிடலை தயார் செய்யும் வகையில் நிதி ஆயோக் தேவையான ஆலோசனைகளை இதில் பிரதமருக்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெங்களூர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட துருவ் ஹெலிகாப்டர் பயணத்தை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு இன்று துவக்கி வைத்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் சுயசார்பு பாரதத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த ஹெலிகாப்டர் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். ஹெலிகாப்டர் மூலம் மண்டல தொடர்புகளை முன்னெடுத்து செல்ல மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய அமைச்சர், சிவில் போக்குவரத்து ஹெலிகாப்டர்களை உருவாக்குவதில் ஹிந்துஸ்தான் நிறுவனம் இன்றியமையா பங்காற்றும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். மேற்கு வங்கத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கொல்கத்தாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊடுருவலை தடுப்பது, மேற்கு வங்கத்திற்குள் முறைகேடாக நுழைந்தவர்களை அகற்றுவது என்ற அடிப்படையில் வரும் சட்டப்பேரவை தேர்தலை பிஜேபி சந்திக்க உள்ளதாக கூறினார். மேற்கு வங்க பகுதிக்குள் முறைகேடாக நுழைபவர்களால் தேசத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சி பாதையில் அரசின் கொள்கைகள் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் சீர்திருத்தங்களின் ஆண்டாக மேம்பட்ட நிலையில் 2025ஆம் ஆண்டு கலாச்சாரத்துறையின் வளர்ச்சி குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. அயோத்தியாவில் ஸ்ரீ ராமஜென்ம பூமி திருக்கோவிலின் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் சென்ற மாதம் ராமர் கோவிலின் உச்சியில் தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டும் காவி நிற கொடியை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்றி வைத்தது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நம் தீபாவளி பண்டிகை யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் இணைந்தது. தமிழகத்தின் செஞ்சிக்கோட்டை உட்பட மகாராஷ்டிரா மாநிலத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 12 கோட்டைகள் யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் இணைத்தது நம் நாட்டின் கலாச்சார ஆற்றலை பறைசாற்றுகிறது. வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நிறைவை ஒட்டி 1,60,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் அப்பாடலை பாடி தேசிய இயக்கமாக அதனை முன்னெடுத்து சென்றது தேசப்பற்றின் பெருமை மிகு தருணமாகும். देशवासियों को वंदे मातरम के 150 वर्ष पूरे होने पर बहुत बहुत शुभकामनाएं भी देता हूं। साथियों, हर गीत, हर काव्य का अपना एक मूल भाव हो, उसका अपना एक मूल संदेश हो। वंदे मातरम का मूल भाव है भारत माँ भारती, भारत की शाश्वत संकल्पना, वो संकल्पना जिसने मानवता के प्रथम पहर से खुद को गढ़ना शुरू कर दिया।
பிரயாக்ராஜில் 66 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் மகா கும்ப நிகழ்வில் பங்கேற்றது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த ஆண்டு ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனசங் அமைப்பின் நிறுவனரான டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் போன்றவை 2025ஆம் ஆண்டு கலாச்சார பெருமைக்கு சான்றாக திகழ்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் 10 லட்சம் மாணாக்கருக்கு விரைவில் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். கோவையில் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், பள்ளிகளில் காலை உணவு திட்டம் மூலம் 20 லட்சம் குழந்தைகள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் 1,30,00,000 பேர் மகளிர் உரிமை தொகையை பெறுவதாக எடுத்துரைத்த அவர், இலவச பேருந்து பயணத்தால் மகளிர் பெரிதும் பயனடைந்து வருவதாக கூறினார். கோவை ஆர்எஸ்புரத்தில் 9.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானத்தையும் அவர் திறந்து வைத்தார். சாடிவயல் யானைகள் முகாம், வன உயிரின இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையம், தமிழ்நாடு வனத்துறை மின்னணு ஆவண காப்பகம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார். பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தமிழக அரசின் மக்கள் நல திட்டங்களை முன்னெடுத்து செல்வது குறித்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். நிதி, பொதுப்பணி, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கூடுதல் தலைமைச் செயலர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் அரசின் திட்ட செயலாக்கம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. வைணவ திருக்கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு பக்தி சிரத்தையுடன் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதும் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு ரங்கா கோவிந்தா என்ற பக்தி முழக்கங்களுக்கிடையே வெகு விமர்சையாக இன்று அதிகாலை நடைபெற்றது. நம்பெருமாள் அதிகாலை 4:30 மணிக்கு ரத்னாங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை உள்ளிட்ட திரு ஆபரணங்களுடன் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு கண்டருளி 5:45 மணிக்கு பரமபத வாசலை கடந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ராணிப்பேட்டை சோழிங்கர் லட்சுமி நரசிம்மர் பெருமாள் திருக்கோவில் பரமபத வாசல் திறப்பு சிறப்பாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகே லட்சுமி நரசிம்மர் ஸ்ரீ பக்தோஜித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் உற்சவ மூர்த்தியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளிக்கின்றார். இன்று 4:10 மணி அளவில் பரமபத வாசல் வழியாக எம்பெருமானுக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலதாளங்களுடன் சுமார் 6 மணி அளவில் ராஜகோபுரம் வழியாக கருட வாகனத்தில் எழுந்தருளி மாடவீதி மண்டபத்தின் எம்பெருமான் தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவில், ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபால சுவாமி, பெரம்பலூர், அரியலூர், தர்மபுரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கன்னியாகுமரி, தென்காசி, திருவள்ளூர் உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பெருமாள் திருக்கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியா இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையேயான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே முடிவடைந்த 4 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்திய அணி தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராமேஸ்வரத்தில் 4வது கட்ட காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று மாலை பங்கேற்கிறார். 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பொருளாதார வல்லுநர்கள், நிதி ஆயோக் நிபுணர்களுடன் புதுடெல்லியில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10 லட்சம் மாணாக்கருக்கு விரைவில் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட வைணவ திருத்தலங்களில் பரமபத வாசல் திறப்பு பக்தி சிரத்தையுடன் இன்று அதிகாலை நடைபெற்றது. இந்தியா இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையேயான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.